கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஓசியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு உங்களுக்காய் ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டதான வார்த்தையின் பொருள், கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்கும் கிறிஸ்துவின் வாழ்வுக்கும் உதவியாளர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்கும் பிறர் ஆத்துமாவுக்கும். கர்த்தருக்கு தம் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது. பல நம்மேல் வழக்கு தொடுத்திருப்பார்கள். அவலங்கள் என்னவென்றால், வேதத்தில் வாசிக்கப்படாத, நாம் கேட்காத பல அவலட்சணமான காரியங்கள் இன்று பெந்தெக்கோஸ்தே சபைகளுக்குள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டணங்களிலே தான் இது அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தின் தென்பகுதியை நோக்கியும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற மூத்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எழும்புகிறவர்கள் அந்த தரிசனத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதில் நின்று சபையும் ஜனத்தையும் நடத்துவதற்கு மனமில்லாமல் தங்கள் காண்கின்ற காரியம், இந்த பூமிக்கான காரியம், மற்றவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து சோரம் போகிற ஊழியர்கள் பெருகி வருகிற காலங்களில் நாம் எப்படியாகிலும் அந்த ஆதி அப்போஸ்தல ஊழியத்தில் நின்று கர்த்தருக்கானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற, அவர் விருப்பத்துக்கு இணங்க செயல்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி கேட்கிறேன். இந்த வார்த்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பயமும் நடுக்கமும் கூட உண்டாகலாம். ஏனெனில் தெளிவாய் தன் ஜனத்தினிடத்தில், இது யாருக்கோ எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, நான் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த பரிசுத்த வேதாகமும் முழுக்க இவ்வுலகத்தாருக்கு அல்ல, சபைக்கு உட்பட்டு அவருடைய பந்தியில பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இது எழுதப்பட்டது. இது அவர்களுக்கானது. தெய்வம் அவர்களுடையவர். இப்படிப்பட்டதான ஜனத்தினிடத்தில் தெய்வம் கணக்கு கேட்கிறார். எதை குறித்து? உங்களிடத்தில் எனக்கு வழக்கு இருக்கிறது. பலர் நம்மேல் வழக்கு தொடுத்ததை குறித்து நாம் வேதனைப்படுகிறோம். இந்த உலகத்தின் வழக்கு, ஸ்டேஷன்ல, கோர்ட்ல, கட்ட பஞ்சாயத்துல என்று சொல்லி பல வழக்குகள் வித்தியாசமாய் ஒவ்வொரு வாழ்விலும். சில ஊழியர்கள் காரணமில்லாமல் கோர்ட் வாசப்படியை மிதித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில ஊழியர்கள் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக அவர்கள் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போகிறார்கள். சபையின் மேல் பொறாமை கொண்டு கிறிஸ்தவ விரோதிகளா இன்று பலர் இப்படி அலசடிப்படுகிறதான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வேதம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. தேவனுக்கு நம்மிடத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்லி, அது எதனால தெய்வம் நம்மேல வழக்கு கொண்டு வருகிறார்? நம்மை அவர் ஒரு அக்யூஸ்டை போல, நம்மை ஒரு குற்றவாளியை போல அவர் சுட்டி காண்பிக்கிறதற்கான காரணம், தேவனுக்கு நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற நம் ஒவ்வொரு இடத்திலும் வழக்கு இருக்கிறது. அப்படியானால் தெய்வத்தின் பார்வையிலே தெய்வம் நம்மை ஒரு அக்யூஸ்டாக, குற்றவாளியாக நம்மை கரம் நீட்டுகிறார். காரணம் என்னவென்று அங்கே நாம் கீழே நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் உண்மை இல்லை, இரக்கமில்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. வேதம் பின்பு சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பேசும்போது உண்மையை பேசுங்கள் என்று சொல்லி. நாம் உலகத்திலே பொய் என்றதான பொய்யை குறித்து, நம்முடைய வாழ்வின் உண்மை குறித்தல்ல, இந்த பூமியில் ஒரே ஒரு உண்மை உண்டு, அது நாம் ஆராதிக்கிற கிறிஸ்துவை குறித்து. மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போது நமக்கு தெய்வம் என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கு அந்த நாம மகிமைக்காக, இயேசுவுக்காக நாம் எடுத்து சொல்லுகிற தெய்வ பிள்ளையாய் காணப்பட வேண்டும். உண்மை இல்லை, இரக்கம் இல்லை.
புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிப்போமானால், ஒருவனை கள்ளர்கள் அடித்து அவனிடத்தில் இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டு அவனை குற்றுயிராய் விட்டார்கள். அந்த வழியே லேவியன் போகிறான், அந்த வழியே ஆசாரியன் போகிறான். இப்படி படித்தவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள், கனம் பொருந்தியவர்கள், ஒவ்வொருவரையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் கடந்து போகிறார்கள். எல்லாருடைய பார்வைக்கும் அவன் காணப்பட்டான். ஆனால் இரக்கம் ஒருவனிடத்திலும் இல்லை. பின்பு சமாரியனாகிய கிறிஸ்து அந்த வழியே வந்தபோது அவனை பார்த்து அவன் மேல் இரக்கம் கொண்டு அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணுகிறார். அதற்கு 2 காசையும் கொடுத்து வருகிறார். திரும்பி நான் வருவேன் என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை தெய்வம் நமக்கு சொல்லுகிறதான காரியம், என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட என்று சொல்லி நாம் நீதிமொழியிலே ஒரு வார்த்தை வாசிக்க முடியும். இன்று அந்த தெய்வ பயம் அற்றதான சபை பெருகி கிடக்கிறது, ஊழியம் பெருகி கிடக்கிறது. இந்த வாழ்வுக்கானது சில சொல்லுகிறார்கள், அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளங்கள் காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள் அதை குறித்து தெளிவாய் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நூதனமான ஊழியர்கள் எழும்பி, நேற்று தினத்திலே நான் சந்தித்த ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை, தெய்வம் இப்பொழுது வரமாட்டார். அப்படியே நம்ம சொல்லிட்டே போகணும். என் பிள்ளை எழும்பியும் தெய்வம் வரப்போவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம சுற்றி நடக்கிறதெல்லாம் வேதத்தின் கூற்றல்லவா, இது வேதத்திலிருந்து காணப்படுகிறதல்லவான்னா அவர் சொல்லுகிறார், மற்ற புத்தகங்களைப் போல இது ஒரு புத்தகம், இது நம்முடைய பிழைப்பாய் இருக்கிறது, அதற்காய் நான் பேசுகிறேன் என்று சொல்லி வாய்க்குசாமல் தைரியமாய் பேசின போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவ்விடத்தில் கோபப்பட்டு, நீ நிச்சயம் தேவனுக்கு முன்பு நிற்க வேண்டியது இருக்கும், தெய்வம் உன்னை விடுவதில்லை. நான் பார்த்து வந்ததான ஊழியர்கள், ஊழியத்தின் பாதைகள். நான் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது எனக்கு ஒரு ஊழியக்காரர் தாத்தா இருந்தார். அவரை தாத்தா என்று தான் அழைப்போம். அவர் ரொம்ப மிலிட்ரி ரிட்டையர்டாக இருந்தவர், பாஸ்டர் மைக்கேல். அந்த தெய்வ மனிதன், அவருக்கு பென்ஷன் இருந்தது, சொந்த வீடு, பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக போய் ஜெபிக்கிறவராக இருந்தார். விசிட்டிங்கன்னா சும்மா வண்டியில் போகிறதல்ல, அவர்களிடத்தில் வாகனம் இருந்தது, ஆனால் பயன்படுத்த மாட்டார், நடந்தே போவார். போகும் வழியெல்லாம், ஏன்னா அவருக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் என் தாத்தா, அவர்களெல்லாம் இப்படி தான் சைக்கிளில் வாகனம் இருந்தும் சைக்கிளை பயன்படுத்த விரும்பினார்கள். காரணம் என்ன? போகிற பாதைகளெல்லாம் அவர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள். பல கிராமங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று ஊழியங்களே வித்தியாசமாய் இருக்கிறது. தங்களிடத்தில் அழைப்பு இல்லை, ஆனால் ஊழியர்களாய் வருகிறார்கள். இப்படிப்பட்ட காலங்களிலே சபையாம் நம்மை பார்த்து வேதம் எச்சரிக்கிற காரியம், தேவனிடத்தில் நமக்கு வழக்கு இருக்கிறது. தெய்வம் நிச்சயம் நம்மை குற்றவாளியை போல நிறுத்தி கேட்கக்கூடிய நாள் வருகிறது. ஏனென்றால் தெய்வ பயம் அங்கே இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாம் பார்த்து தெய்வ பயமற்ற பிள்ளைகளாய் நாம் இல்லாதபடி தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்டவர்களாய் வளர்த்துவோம். இப்பொழுது பார்க்குற இந்த நூதனங்களுக்கெல்லாம் இடம் விடாமல் உங்கள் வீட்டில் உங்கள் கையில் தெய்வம் கொடுத்த அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு செவி கொடுங்க, அதை வாசிங்க. இப்பொழுது வாசிக்க நேரம் இல்லையானாலும் நமக்கு ஆடியோ ஆப்ஸ் பைபிள்ஸ் இருக்கிறது, அதை டவுன்லோட் பண்ணி அதை வாசிக்க அப்ளை பண்ணுங்க. அதை நின்று கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, வேதத்தை எடுத்தும் வாசிங்க. வேதத்தை தொடாமலும் இருக்க வேண்டாம், வேதம் வாசிக்காமலும் இருக்க வேண்டாம். நாம் திசை மாறுவதற்கும் விழுந்து போவதற்கும் வேத வாசிப்பு குறைவுதான் என்று சொல்லி நான் தெளிவாய் சொல்ல முடியும். ஆதலால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த கால வேளை இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. ஏனெனில் நேற்று நான் சந்தித்த அந்த ஊழியர் நிமித்தமாக தான் நான் இந்த வார்த்தையை கொண்டு வந்தேன். இது நமக்கு அவசியம், உங்களுடைய ஆத்மாவுக்கு அவசியம். மரண நேரத்தில் எல்லாரும் மரிப்பது போல நாம் மரிப்போம், ஆனால் மரணம் ஒரு பயமானது. அதனால தான் வேதம் அந்த மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், மரணம்தான் கடைசி பரிகாரம், கடைசி காரியம். ஒவ்வொரு வாழ்வுக்கும் மரணம்.
மரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சற்று அந்த மரணத்துக்கு முன்பு நிதானிக்கிற எத்தனையோ ஆயிரங்கள் உண்டு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இப்படி மரணத்தை தழுவ போய் பயந்து அது நின்று வெளியே வந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆதலால் மரணம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பமாய் இருக்கிறது. மரண பயம் நமக்கு வருமானால், மரிப்பேனோ என்று சொல்லி நமக்குள் ஒரு பதட்டம், ஒரு பயம் வருமானால், நாம் தெய்வத்தை விட்டு விலகி இருக்கிறோம், தெய்வ பயம் அற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அது ஒன்றே போதுமானதாய் இருக்கிறது. ஆதலால் அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம இருக்குமானால் அவைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி கர்த்தருக்கானவர்களாய் நாம் மற்றவர்கள் மேலே இரக்கம் காண்பித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் அந்த சத்தியவர நாம் உண்மையை, சத்தியத்தை பேசுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருப்போம். நிச்சயம் பக்தி உள்ளவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படி தெய்வ பக்தியாய் வாழுகிற தெய்வ பிள்ளைகள் நிச்சயமாய் பாவத்தின் மேலே ஒரு ஜெயம் எடுக்க கர்த்தர் அவர்கள் கிருபை செய்வார். ஆபகுக்கிலே ஒரு வார்த்தை உண்டு, இந்த பூமி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி ஒரு நாள் வருகிறது, எல்லாரையும் நடுங்க பண்ணுவா. அன்று கடைசியாய் சிலுவையில் இவர் தேவகுமாரன் என்று அறிக்கையிடச் செய்த தெய்வம் இந்த பூமியிலே அவர் திரும்பி அந்த காரியத்தை செய்வார். அப்பொழுது தெய்வ பக்தியாய் நடந்த, அவருக்கு பயந்து நடந்த, மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்து உண்மையாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதான உங்களை தன்னோடு கூட மகிமையை சேர்த்து கொண்டு எல்லாருடைய வாயிலும் அறிக்கையிடச் செய்வார் என்பதில் மாற்றமில்லை. ஆதலால் எதை குறித்தும் கவலைப்படாம தெய்வ பக்தி உள்ளவர்களாய் தெய்வ பயத்தோடு தொடர்ந்து உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுங்க. உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க, உங்கள் சபையை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க. நிச்சயம் உங்கள் காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாள் காரியங்களை எல்லாம் கர்த்தரையே ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி சபையாராம் எங்களிடத்துல, தெய்வ பிள்ளைகளாம் எங்களிடத்துல ஆண்டவரே உமக்கு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு ஆண்டவரே எங்களிடத்தில் உண்மை இல்லை, இரக்கமில்லை. ஆண்டவரே, தெய்வ பக்தியற்றவர்களாய் பல நேரங்களில் நாங்கள் காணப்படுகிறோம். அவைகளெல்லாம் எங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு அப்புறப்படுத்தி தெய்வ பக்தி உள்ளவர்களாய், மற்றவர்களுடைய ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாய், இரக்கத்தோடு உம்முடைய சத்தியவரனாம் உண்மையை, இயேசுவை வெளிப்படுத்த எங்களுக்கு தைரியத்தையும் விசேஷித்த கிருபையும் அபிஷேகத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து போகிற இடங்களில் அநேகரை அந்த அழிவில் நின்று மீட்டெடுக்க கர்த்தர் இந்த நாளில் கிருபை செய்யும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு இவர்கள் சாட்சியாய் இருக்க, இவர்கள் வாழ்விலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் வாழ்விலும், ஆண்டவரே இவர்கள் வேலை ஸ்தலத்திலும், வியாபாரத்திலும், சபையிலும் கர்த்தர் இவர்களை அற்புதமாய் நடத்தும். ஒன்றும் குறைவிடாதபடி எல்லாவற்றையும் நிறைவாக்குற நிறைவிலே கர்த்தர் இவர்களை மகிழ பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய கண்ணாய் நானும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.